கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய செய்தி குயவனின் கைகள் எப்படிப்பட்டது என்பதை பற்றி பார்ப்போம். இந்த குயவன் இயேசுவின் ஸ்தானம். மண்பாண்டம் தேவனுடைய ஐக்கியத்திற்கு சமம். களிமண் ஆதாமின் சாயலை குறிக்கிறது. குயவனின் வீடு தேவாலயத்தை குறிக்கிறது. அதனால்தான் எரேமியாவை தேவன் குயவன் வீட்டிற்கு அனுப்புகிறார். குயவனின் கைகள் எப்படிப்பட்டது என்று பார்ப்போம். முதலாவது, இயேசு என்கிற குயவனின் கைகள் திறமையுள்ளது. சங்கீதம் 78, 71, 72. கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலரையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளில் திறமையினால் அவர்களை நடத்தினான். தேவன் உங்களை உண்மையின்படியே மேய்க்க வீணாக போய்கொண்டிருந்த உங்களை நல்வழியில் நடத்த திறமை உள்ளவர். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, இயேசு என்கிற குயவனின் கைகள் அனுபவம் உள்ளது. எரேமியா 18:4 சொல்றார், குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு மண்பாண்டமாக வணைந்தான். தேவனுடைய கரங்கள் அனுபவம் வாய்ந்தது. அதே போல குயவனின் கைகளும் அனுபவம் வாய்ந்தது. காரணம், தன் கையில் இருக்கிற மண்பாண்டம் எத்தனை முறை கெட்டு போனாலும் அதை திரும்ப திரும்ப வணைந்து நல்ல அருமையான மண்பாண்டமாக செய்கிற அனுபவம் குயவனுக்கு உண்டு. அதே போலதான் இயேசுவுக்கும் உண்டு. மூன்றாவது காரியம், இயேசு என்கிற குயவனின் கைகள் பழுதற்றது. உன்னத பாட்டு 4:7 கர்த்தர் சொல்றார், என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவின் இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அகற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நாம் பழுதற்றதாக இராதபடிக்கு அவர் பழுதற்ற பலியாக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். நான்காவது, இயேசு என்கின்ற குயவனின் கைகள் பலம் உள்ளது. 1 நாளாகமம் 4:10 உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். சங்கீதம் 119, 173 தாவீது சொல்றார், நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியினால் உமது கரம் எனக்கு துணையாயிருப்பதாக. யாத்ராகமம் 15:13 நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்கள் உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். இப்படிப்பட்ட குயவன் என்கிற இயேசு கிறிஸ்துவின் கைகளில் நாம் இருப்பதனால் நாமும் நம்முடைய வாழ்க்கையும் கெட்டுப்போகாமல் தேவன் தம்முடைய திறமையுள்ள, அனுபவமுள்ள, பழுதற்ற, பலமுள்ள கைகளினால் வணைந்து அற்புதமான பொருளாக மாற்றி வெளியேற பெற்றதாக வைப்பார். ஆமீன்.